கடந்த தேர்தலை விட திமுகவின் வாக்கு சதவீதம் வந்து 6% குறைஞ்சிருக்கு, பாஜகவின் வாக்கு சதவீதம் 6% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி சொல்றீங்க? படுதோல்வி அடைந்த பிறகும் புத்தி இன்னும் வரவில்லை என்பதுதான் சொல்ல வேண்டும். வேற என்ன? பொதுவா ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே உலக நாடுகள், பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் வாழ்த்துலாம் சொல்லுவாங்க. இந்தியாவில இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழா நடந்துருக்கு, அவங்க எல்லாரும் இப்போ வெயிட் பண்றாங்களா, ஒருவேளை இந்தியா கூட்டணி கூட வரலாம்? இல்ல, சைலன்ஸ் இஸ் த மெசேஜ். சைலன்ஸ் இஸ் த மெசேஜ். அவர்கள் அமைதியாக இருப்பதுதான் மெசேஜ். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. தமிழக மக்கள் யார் முக்கியம், யார் தேவையற்றவர்கள் என்பதை மிக தெள்ள தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். இனியாவது ஊடக நண்பர்கள் முக்கிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஜனநாயகத்தில் அனைத்து இயக்கங்களும் அவர்கள் பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கப்படுது. எதற்கு என்ன இருக்கு, எவ்வளவு சதவீதம் வந்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம அரசியல் ஆராய்ந்து பார்க்கணும். இது ஒரு வேறு விதமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் ஏறத்தாழ பல இயக்கங்கள், மறைமுகமான பல கூட்டணிகளில் எதிரணிகள் இருந்தார்கள். எப்படியோ கூட்டணிகள் போட்டால் கூட மக்களின் மனதில் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் மட்டுமே நிலைத்து நிற்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு, முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 100 ஆண்டுக்கு அவருக்காக அவரது 100ஆண்டை கொண்டாடும் இந்த வேளையில் தமிழக மக்கள் பரிசாக அளித்திருக்கிறார்கள். முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக எனது அறிவுரை அண்ணன் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் ஏற்பாடு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் இந்த ஏற்பாடில் சென்னையில் ஏறத்தாழ 100 நிகழ்ச்சிகளை அருமையண்ணன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக இங்கே நூற்றுக்கணக்கான அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டோம். முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரை, தமிழினம் உள்ளவரை நிச்சயமாக இந்த நிலத்தில் நிலைத்து நிற்கும். அவரது புகழை இன்று எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் எல்லோருக்கும் எல்லாம் வழங்கும் ஒரு மகத்தான ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி இன்று திகழ்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு.